வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விவி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஹாஸ்ட் விஷால். இன்றைக்கி நம்ம சூப்பர் எக்ஸைட்டிங் ஹாரர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸ்லெண்டரினா த செல்லர். இது வந்து பயங்கரமான கேம் சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் இப்போயே பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கேம். ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். நம்மளுக்குலாம் ஈஸி தான், ஹார்ட்லாம் எடுத்தால் நம்ம மண்டை கலங்கி போயிடும். ஓகே, வந்து ஏன் போன வாரம் வீடியோ போடணும்னு ஏதாவது காரணம் வச்சுருப்பேன், அதை சொல்கிறேன். நான் காரணம் வந்து எடிட்டிங் கோளாறு, நான் வந்து போஸ்ட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் போன வாரம் வீடியோ போட முடியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுவேன் நான். அது வந்து மக்கர் பண்ணுது எனக்கு. அப்லோட் பண்ண சொன்னால் ஓவர் எம்பியாக இருக்குது, ஓவர்லோடாக இருக்குது, க்ளீன் சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்ததெல்லாம் நாசமாக போகுது. அதனால தான் போட முடியல. ஸோ பெஸ்ட் எடிட்டிங் ஆப் சொல்லுங்கள். இப்போ கூட நான் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணியிருக்கேன், காசு கொடுத்தலாம் பண்ணலை. ஐயோ, ஓகே மகளே, சொல்ல விட மாட்டுறாங்க. அங்கே போனால் பாட்டி, அங்கே போனால் சூனியக்காரி, இப்போ இங்கே வந்து இந்த சாப்பீஸ் மண்டையோட பொண்டாட்டி. சரி, அதனால் அதுதான் ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து பெஸ்ட் எடிட்டிங் ஆப் சொல்லுங்கள், அப்போ தான் எடிட் பண்ணி எனக்கு போட வசதியாக இருக்கும். நான் போஸ்ட்டில், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிரானி 4 தான் நிறைய பேர் 100% சொல்லியிருந்தீங்க. என்னால் கேம் விளாண்டு போட முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்லெண்டரினா த செல்லர் போட்டோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக கிரானி 4 த ரிபலியன் போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து மயில் வந்து இருக்கா, ஆனால் செத்த மாதிரி இருக்கா. அவள் பேசாமல் வாயடைச்சு போயிருக்கா, எதுக்குன்னு எனக்கே தெரில. சரி, அவள் பேசும்போது பேசுவா. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் மக்களே. இவன் ஸ்லெண்டரினா த செல்லரை கூட்ட வந்து அவளை கூட எனக்கு பயம் முடிச்சிட்டான். அவள் பாட்டு இங்கே நிற்கிறான், அங்கே நிற்கிறான், இவன் இங்கே இருக்கிறான். அப்பா பக்குன்னு இருக்கு. இவன் கூடலாம் சொல்லல சொன்னேன்ல, இந்த இப்படி தான் நிற்கிறா, இப்படின்னு ஹான்னு பயமுடுத்துறா. அதனால தான் நீ கூட வரவே மாட்டேன். கிராணி வீட்டுக்கு எப்போதான் போய் தொலைவேன். நீ யாருப்பா, ஓ வாங்கி உருட்டுன்னு ஊட்டிகிட்டு இருப்பேன். நீ எல்லாம் பேய் பார்த்து பயப்பட போகிற. அவள் தான் உன்னைய பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கா. அது வந்து என்னைய பயமுடுத்த பார்க்குறான், நானாக பயப்பட மாட்டேன். இந்த கீ வந்து எதுக்கு தராங்கன்னா, டோர் லாக்கில் வச்சுருப்பாங்களாம், அதனால் அந்த டோரு லாக் பண்ணுறதுக்கு தராங்க. மக்கள் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். கிரானி 4 நான் போடலான்னு நினச்சேன், விளாண்டேன், ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் விளாட்லான்னு நினச்சேன். ஆனால் கிரானி வந்து பக்காக இருக்கா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு பொருள் கிடைக்கவே இல்லை. காரஸ்க்கு எதை பண்ணணும்னு நினச்சேன், ஹேமரே கிடைக்கல. பார்த்தோம், ஷோ சொல்ல விடடி தொலைஞ்சிச்சை. நீங்க பாத்தியா ஒரு பொருத்தனை, நீ பேசுறது அவளுக்கு கூட பிடிக்கல, அதான் உன்னை பயமுறுத்தி இது பண்ணிட்டு இருக்கா. நீ பேசாதடா, எனக்கே பிடிக்கல. ஓகே, ஆனால் பார்த்தா அந்த ஸ்க்ரூவை வச்சு தரப்போம்ல, அதில் தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து எனக்கு அந்த கன்று கிடச்சிச்சு. அந்த கன்னை வச்சு நான் வந்து கட்டையெல்லாம் உடச்சிட்டேன். பக்கு இருந்துச்சு லைட்டாக, மற்றபடி ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரம் போட்டுறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வரலாம். அப்புறம் நேற்று ஓட் போட்டுப்பீங்க, யார் வரப்போகிறான்னு எனக்கே தரல. ஓகே, ஓட்டெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 7:30 வந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, கேமுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போயே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் கேமை கவனிக்க முடியாதுல்ல மக்களே. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், புக்ஸ் 8 புக் எடுக்கணும். அதுவும் ஈஸி மோடு தான். 2 புக்கு தான் எடுத்திருக்கோம், மீதி புக்கை காணோம். அதில் இந்த மோகினி பிசாசு, ஐ மீன் அந்த பாம்பு வாய் வச்சு, அதாவது அவள் கிழிஞ்ச வாய், அந்த ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு பேன் பயமுடுத்திட்டுருக்கா. இன்னும் 3 புக்கு, ஐ மீன் இன்னும் 5 புக்கு தேடுறதுக்குள்ளே என் உயிர் பாதி போயிட்டு. ஏங்க, இப்படிலாம் கிராஸ் ஆவாளா? தயவு செஞ்சு யாருமே இந்த கேமை நைட்டில் விளாண்டாதீங்க. ஹார்ட் பேஷண்ட் முக்கியமாக விளாடாதீங்க. பக்குன்னு பயமுறுத்துறான். அந்தளவு பில்டப் கொடுக்குன்னு நினைக்காதீங்க. விளாண்டு பாருங்க, அப்போதான் என் மனசு தெரியும். இது 7:30 போகிறது வேடி கூட்டது வாட்டி விட்டா, இது எதாவது பண்ண போகிற அளவு இதுக்கு ஓட்ட வாய். அப்பா சாரி கிடச்சிருக்குடா. கேமை உருவாக்கினா கூட இப்படி வயசை கொடுத்துக்குச்சு, இப்படி பில்டப் கொடுத்துருக்க மாட்டேன். நீ ரொம்ப பில்டப் தான் கொடுக்குற, பயத்தில் வாயில் உளருது. ஆனால் இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மக்களே. இன்னும் ஸ்லெண்டரினா செல்லர் 1 இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் ஸ்லெண்டரினா அந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்க போகிறோமோ. இதில் நடுவில் வேறு இந்த பண்ணி வந்துட்டா. ஆனால் அவளைப்பா இருந்துகிட்டே இருக்காங்க, போய் தொலை புறம்போக்கு நாயை. சை, இங்கே உயிர் வாங்கிறதே வந்திருக்கா, இங்கே தான் இருப்பான். இன்னொன்று வந்து பயங்கரமானதுன்னா, அந்த மண்டையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு உடம்பு வச்சுருப்பா மக்களே, அதில் பறந்து வருவா. அப்படியே நெஞ்சு தூக்கி போட்டுச்சு விளாடும் போதெல்லாம் எனக்கு. அதே மாதிரி இதில் கேப்சர் பண்ணிட்டு கேட்கு, தயவு செஞ்சு பாருங்கள். இந்த வழியில் தான் போகும்போது வந்தால் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன் மக்களே. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு இந்த கேம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? ஒரு புக்கு கூட வைக்கலை, வச்சுருந்தாவது வச்சுருக்கலாம். வளர்றீங்க
இங்கே பார்த்தீங்களா இப்போ தான் இதை சொன்னேன் இல்லை இந்த மாதிரி தான் வரும். அதுவும் நடந்துட்டுலாம் வரும். பார்த்தாலே கொலை நடுங்குது. நான் ஏன் உளறிட்டு இருக்கேன்னா எனக்கே தெரியல. ஏன்னா பயத்தில் உளர்றேன். ஏதோ ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் தான் கேமிங் போடல, அதுக்கெல்லாம் எனக்கு இப்படியா சோதனை வரும். ஓகே, காம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, புக்கை தேடுவோம். நான் 4 புக்கு இருக்குது. நாக்கு தள்ளுது எனக்கு. ஓகே, நான் என்ன ஒரு டவுட்னா, ஒரு இடத்துல கூட புக்கு வைக்கல. 2 புக்காக அட்லீஸ்ட் வச்சுருக்கேன். வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது மக்கள், இல்லை இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அதில் ஒரே ஒரு புக்கு தான் வச்சுருக்கீங்க. ஒரு 2 புக்கு வச்சுருந்தா நான் இங்கே குறைஞ்சிருவாங்களான்னு தோணுது எனக்கு. ஈஸி மோடு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஹார்டாக இருக்குது. இல்லை ஹார்ட் மோட்லாண்டா எந்த லட்சணத்தில் இருக்குமோ. சரி மயில, செத்துட்டியா இல்லை உயிரோட தான் இருக்கியா இல்லை ஓடி போயிட்டியா? டேய் சீக்கிரம் முடிச்சு விட்றா, கொஞ்சம் கமாக்கரில் வேலை இருக்கு. போடா பயமா இருக்குடா, டக்குடா. ஓவரா பில்டப் தராத. நீ என்ன வேலையாக பார்க்க போகிற? ரொம்ப பேசிகிட்டு இருக்க. உனக்கு அதாவது கிராண்ட்பா அதுதான் முட்டை கண்ணி செவட்டு கழுதை நீ கூட விளாட்றதான் உனக்கு பிடிக்கும், ஓகேவா? ஆனால் மற்றபடி இந்த புது கேம்குள்ளெல்லாம் வந்தால் உனக்கு பிடிக்காது, ஓகேவா? அந்த சூனியக்காரி, காது கேட்காதவங்க இவங்க கூட தான் விளாட பிடிக்கல. நாளைக்கு உனக்கு பயங்கரமான ஒரு கேமில் சொல்லித்தரேன் அடுத்த வாரம், ஓகே? இப்படி இந்த ரத்த கூட்டி இருக்கிறத பார்த்தா தான் அப்பா செம பயமாக இருக்குது. அதெல்லாம் இந்த பறந்து வந்தால் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி, அப்புறம் வந்து நிறைய பேர் ஸ்டம்பிள் கைஸ் கேட்டுட்ருக்கீங்க, அதையும் போடலாம். அதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட் கிரியேட்டிவ் சீரிஸ் வரை கேட்டுட்ருக்கீங்க. சி மைன்கிராஃப்ட் கிரியேட்டிவ் சீரிஸே நான் தொடர்ந்தோம்னா, மைன்கிராஃப்ட் வந்து எல்லாருமே சர்வைவல் தான் போகிறாங்க. நம்மளும் சர்வைவல் போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஏன்னா நான் சர்வைவல் ஒழுங்காகவே விளாட மாட்டேன், ஆனால் க்ரியேட்டிவ் நான் விளாடுவேன். அதனால் க்ரியேட்டிவ் போட போகிறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகே மக்களே? இப்போ எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப் பண்ணுறவங்கள நான் லைக் போடாமல் தான் மறக்காமல் லைக் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா அந்த புக்கெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு மட்டும் பாருன்னா தப்பிச்சிருக்கவே முடியாது. நம்ம அப்படியே இங்கேயே சுற்றிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பேசுகிறது தான் வந்துட்டுருக்கு, பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல. ஓகே, வேறு இங்கெல்லாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கதவு திறந்து தான் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னொரு பெரிய எரிச்சல் என்னென்னா, ஒரே இடத்துல வந்த மாதிரி இருக்குது. ஒரு புக்கு தான் வச்சுருக்காங்க, 2 புக்கு கூட வைக்கல. இதில் என்ன சொல்கிறதோ எனக்கு தரலப்பா. சிலரில் 1 எப்படி இருக்குது, சிலர் 2ல் எப்படி இருக்க போதோ. ஓகே, இங்கே கீ இருக்கா? இப்போ நம்ம கவனிக்கலை. ஓகே, மயிலுக்கோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெப்பரா தப்பிக்க போகிறா, இல்லைன்னா நான் உன்னை பிடிச்சி அடிச்சிடுவேன்னு உட்காந்துட்டு இருக்கான். சரி, தப்பிச்சலாம், நாட் டென்ஷன், ஒன்லி காம், ஓகே? சரி, இப்போ இந்த வழியில் போவோம். இந்த வழியில் தான் இருக்கான்னு பார்ப்போம். இந்த வழியில் எல்லாமே இருக்குது. டக்குன்னு வராங்க, ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குறாங்க. நைட் நேரத்தில் யாராவது ஹாரர் வீடு பார்க்குற பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த கிளிப்பை பாருங்கள். பக்குன்னு இருக்கும். இந்த கேம் விளாடுங்க, பக்குன்னு இருக்கும், ஓகேவா? கிளிப்லாம் பார்க்க சொல்லலை. ஓகே, இப்போ ஃபைனலாக எக்ஸிட் ஆகிற இடத்துக்கே வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் 2 புக் பற்றாக்குறை இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, புக்கை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும்னு ஒரு விதி இருக்குது. ஐஸ் சாப்டரில் பேகு, இதில் வந்து புக்ஸு ஐ மீன் ஐஸ் சாப்டர் கூட அவ்வளோ பயமாக இல்லை, மியூசிக் தான் பயமாக இருந்துச்சு. இது கேமே பயமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இந்த சாவடிக்கிறாங்கப்பா. என்னடா செத்துட்டியா? சோலி முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நானே இப்போ வியப்பில் தான் இருந்தேன். அவள் கொண்டுட்டு போயிட்டால, நான் செத்துட்டேன்னு தெரில. கீழே விழுந்துட்டு செத்துதான் நினச்சோம், ஆனால் எப்படி தப்பிச்சேன்? ஓகே, ஃபைனலாக 7th புக் எடுத்துட்டோம். நான் 8th ஐயோ இப்போ தான் வந்தா, அதுக்குள்ளே ஏன்டி ரிப்பீட்டாக வர. அதாவது நம்மளை எஸ்கேப் பண்ண விடக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கா அவன் மனசில், அவ்வளோதான். ஓகே, ஏதோ குரல் கேட்குதுல, இருங்க. கிளவி, உன் பேத்தி ரொம்ப தான் பண்ணுறா, நீ ரொம்ப டூ மச்சாக பண்ணுற. ரொம்ப பேருக்காத, எனக்கு கொஞ்சம் கோவமாக வருது. பாயை மூட்டுது கிளவி. உன்ட்ட கேட்டாங்களா? உன் பேத்தி பயமுடுத்தலாம் தெரியுது, இதான நீ பேசிக்கிட்டு இருக்க. அதான் பேசிவிடுவேன் பார்த்துக்கோ. உன் வரேன், உன் கிராணி 4ல் வந்து உன் மண்டையை வட்டிக்க உன்னை வரட்டுறேன். இது வரேன். இந்த ஒரு புக்கு, அப்பா இந்த ஒரு புக்கு கிடச்சிருச்சு. இப்போ நின்று எடுத்துகிட்டு ஓடுங்க. நின்றிங்கன்னா அவள் வந்து கடிச்சு தின்றுவா. ஓகே, கத்தாத டக்குன்னு தப்பிக்க போகிறோம். வந்துட்டோம். தப்பிச்சிட்டோம், ஃபைனலி தப்பிச்சிட்டோம். அங்கே பாருங்க, அவளே கத்தி ஓடுறி உண்டாமா எப்படி இருந்துட்டு போகிற பாருங்கப்பா. பக்கு நான் பயமுறுத்தினேன். எப்படியே இவளுக்கு தொல்லை முடிஞ்சு இந்த கேம் பிளேவும் இங்கே முடியுது.
ஓகே ஆல்ரைட் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறது. கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். பாய். அப்புறம் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே பண்ணுங்கள். Until then, keep gaming.